இப்போ வந்துங்க நெய் காய்ச்சி எடுத்தாச்சுங்க. இந்த பாத்திரத்தில் நம்ம காய்ச்சி எடுத்துருக்கிறேன். இந்த பாத்திரத்தில் ஒரு வாரத்து ஆடை, பாலாடை, கொஞ்சமாக கடைசியாக இந்த தயிருங்க எல்லாம் சேர்ந்து இந்த மிக்சியில் 2 தடவை அரை ஜார் கம்மியாகவே ஓடணும். ஐஸ் வாட்டரில் நம்ம ஏற்கனவே இதை தயிர் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்போம். காலையில் ஜில்லுன்னு தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா மிக்சி சூடாச்சுன்னா மறுபடியும் நம்ம ஐஸ் வாட்டரும் கூட ஊற்றி நம்ம அலசி இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகமாக வச்சுட்டு மறுபடியும் 2 நிமிஷம் விப்பில் வச்சு அலசினோம்னா வெண்ணெய் கிடச்சிடும். வெண்ணெய் வந்துங்க நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் காய்ச்சிங்க. கருவேப்பில் தலை போடலாங்க ஒரு 2 கொத்து, இல்லாட்டி முருங்கை தலையோட போடுவாங்க. நான் என்ன போட்டதில்லைங்க. இன்றைக்கி வந்து வெந்தயம் தான் போட்டு காய்ச்சணுங்க. நம்ம கலக்கி விட்டு இருந்தால் இந்த அளவுக்கு கரு அமுத்த வரும். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுங்க சுடு தண்ணி வச்சுருக்குதுங்க. இப்போ வந்து க்ளீன் பண்ணி பார்க்கலாம். நெய் வந்து நம்மளுக்கு ஒரு 200 ml கொஞ்சம் ஜாஸ்தியாக வருங்க. அவ்வளோதான் வந்திருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த மிக்சி ஜாரில் ஸ்பூன் இதில் தான் கலக்கி விட்டேன். இதில் கொஞ்சம் ஊற்றிங்க. அந்த பிளேடில் இருக்கிற எண்ணெய் பசையெல்லாம் நெய் பசையெல்லாம் வந்துடுங்க. இப்படி கொஞ்சம் அலாசி நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றி ஊற்றிக்கலாம். நம்ம வீடியோ எடுக்கிறதுனால ஒரே கையில் நம்ம இது மாதிரி பண்ண முடியலைங்க. கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்திடணும் தண்ணி. இந்த அளவுக்கு நம்ம அந்த மூடி மேலே ஊற்றிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சுங்க. இன்னொரு தடவை நம்ம சுடு தண்ணியில் அலசிக்கலாம். இது வந்து மிக்சி ஜாரில் கடைசியில் கொஞ்சம் வெண்ணெய் ஒட்டியிருந்தது தனியாக எடுத்து வச்சுருக்குதுங்க. இதை ஏதாச்சும் ப்ரெட்டு இந்த மாதிரி இது பண்ணும்போது நம்ம மேலே போட்டுக்கலாம். இப்போ வந்து மறுபடியும் நம்ம இந்த மிக்சி ஜாரில் தான் ஊற்ற போகிறோம். நம்ம எந்தெந்த பாத்திரம்லாம் புழங்கணுமோ அதில் எல்லாம் நம்ம அந்த கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து திருப்பி ஊற்றுறேங்க. இதிலே ஊற்றும் போது நம்மளுக்கு இதில் இருக்கிற எண்ணெய் பசையெல்லாம் வந்துடும். கடைசியில் லிக்விடு விட்டு நம்ம அலசிக்கலாம். இப்போ வந்து கைவிடி உள்ள பக்கம் இருக்கிறதுனால இப்போ நம்ம மூடி மேலே ஊற்றிட்டேங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே நம்மளுக்கு பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. இன்னும் சுடு தண்ணி இருக்குது. இப்போ வந்து மூடி க்ளீன் ஆயிடுச்சுங்க. இன்னும் உள் பக்கம் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் மேலே ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுங்க. இப்போ மூடியில் உள் பக்கம் ஊற்றுறேன். இப்படி ஊற்றினாங்க. மூடியும் க்ளீன் ஆயிடுச்சுங்க. இப்போ மூடி சுத்தமாயிடுச்சுங்க. நம்ம டிஷ்வாஷரில் வைக்கணும்னா அப்படி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரிங்க. இப்போ வந்து ஜல்லடை வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நெய்யில் வந்து தண்ணி இதெல்லாம் படக்கூடாதுங்க. அதை தனியாக நம்ம மூடி வச்சுக்கணும். இப்போ ஜல்லடை க்ளீன் பண்ணுறேங்க. இது மாதிரி எடுத்துனா அந்த உள்ளே இருக்கிறலாம் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மிக்சியில் இருக்கிற தண்ணியை நம்ம ஊற்றலாம். இதில் அதிகமாக எண்ணெய் பசை இருக்காது. இந்த பாத்திரத்தில் உள்ளே விழுந்தாலும் பரவாயில்லைங்க. திருப்பி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது சுடு தண்ணியாகத்தான் இருக்குங்க. அதனால் இப்படி கொஞ்சம் நம்ம இது மேலே கொஞ்சம் ஊற்றிட்டுங்க டிஷ் வாஷர் இல்லாட்டி நம்ம பாத்திரங்கள் லிக்விடில் கழுவிக்கலாங்க. இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது போட்டு வச்சுக்கலாம். மூடியுமே இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சிங்க ஜல்லடையெல்லாம் சுடு தண்ணியில் க்ளீன் பண்ணியாச்சு.
இங்கே வந்து இந்த நம்ம தயிர் ஊற்றி வச்ச பாத்திரம் இருக்குதுங்க. இதில் அதிகமாக எண்ணெய் பசை பிடிக்காதுங்க. இந்த ஸ்போர்க்கில் தான் நம்ம கலக்கி விட்டதுங்க. அதனால் நம்ம ஸ்போர்க்குமே கொஞ்சம் சுடு தண்ணியில் அலசிட்டு, இது சுடு தண்ணி தானே, எண்ணெய் பசை இருக்குங்க. இந்த தண்ணி வந்து நம்ம கிட்டத்தட்ட எண்ணெய் பசையெல்லாம் போயிடும். வெளியில் கொண்டு போய் நம்ம இதை சிங்கில் ஊற்ற வேண்டாம். வெளியில் கொண்டு போய் நம்ம நேரடியாக தண்ணி ஓடுற இடத்துல ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு சில்வர் மஞ்சி போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். இல்லாட்டி சாதா மஞ்சியில் தேய்ச்சாலும் போயிடும். அந்தளவுக்கு பெருசாக நம்மளுக்கு அடி பிடிக்கலைங்க. இது உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் சுரண்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்திருக்குது. இது வந்து நம்ம சும்மா வெறும் மஞ்சள் தேய்ச்சாலே நம்ம போதும். வெயில் அடிக்கிறதுனால எப்படி தெரியும்னு தெரியல. சும்மா தேய்ச்சி காட்டிடுறேன். சும்மா இது வெறும் மஞ்சள் தேய்ச்சிட்டு நம்ம டிஷ் வாஷரில் வச்சிடலாங்க. சோப்பு இது நம்ம போட வேண்டியது இல்லைங்க. டிஷ் வாஷரில் வைக்கலைன்னா நம்ம லிக்விட் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சோம்னாலே நமக்கு வந்துடும். ஒரு கையில் நம்ம தேய்க்கிறதுனால நான் வந்துட்டு இருக்குது. ஒரு கையில் பிடிச்சி தேய்ச்சா சீக்கிரம் தேய்ச்சிடுவாங்க. ரொம்ப போட்டு தேய்க்க வேண்டியது இல்லை. சும்மா லேசாக தேய்ச்சா போதும். இதை அப்படியே டிஷ் வாஷரில் வச்சால் கொஞ்சம் இந்த கரையெல்லாம் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி பாத்திரம்லாம் நம்ம மஞ்சள் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு அலசி தேய்ச்சிடலாம். சோப்பெலாம் போடணும்னு வர வேண்டியது. நம்ம டிஷ் வாஷர்லேருந்து பாத்திரம் காலையிலேருந்து நைட்டு வரையும் சேர்த்து வச்சாப்பே டிஷ் வாஷருக்கு நம்மளுக்கு பாத்திரம் சேரும். அதனால் இந்த மாதிரி பாத்திரம்லாம் கழுவிட்டுன்னு நம்ம டிஷ் வாஷரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நைட்டும் நம்ம காலையில் மத்தியானம் நைட்டு எல்லாம் சேர பாத்திரத்தையும் டிஷ் வாஷரில் வந்து ஸ்டோர் பண்ணி நைட்டு கழுவிக்கலாம். அப்படி இல்லைன்னா டெய்லியுமே நம்ம டிஷ் வாஷரில் ஓட முடியாது. ஏன்னா கொஞ்சம் பாத்திரம் விழுகிறதெல்லாம் நம்ம அப்பப்போ கழுவிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கை வச்சுக்கலாம். இது எண்ணெய் பசை கழுவறதுக்கும் வச்சுக்கலாம். தனியாக ஒரு நிமிஷம் இதே நம்ம வெளியிலே கொண்டு ஊற்றலாங்கன்னா அவ்வளோதான் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெய் ஆச்சுனதுங்க. இது மிக்சியோட ஜாருங்க, ஜல்லடைங்க, இது மிக்சிங்க, தயிர் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சதுங்க. தயிர் ஆடை, பால் ஆடை, ஒரு வாரத்து ஆடை நம்ம சேர்த்து வச்சு இந்த ஜாரில் 2 தடவை போட்டு வெண்ணெய் எடுத்து இன்றைக்கி காய்ச்சினதுங்க. வெந்தயம் போட்டு நிறைய அடங்கினோடனே நம்ம இந்த மாதிரி சில்வர் ஜாரில் இந்த மாதிரி பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம். வெந்தயம் போட்டு இன்றைக்கி காய்ச்சி இருக்குதுங்க. கருவேப்பிலை 2 கொத்து இல்லாட்டி முருங்கைத்தலை போட்டு காய்ச்சுவாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நெய் காய்ச்சி எடுத்து அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுங்க.